எப்படி இருக்கீங்க? ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்ஜாய் பண்ணுறீங்களா? ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. யூர் ஹேவிங் கிரேட் டைம் சப்போஸ். நல்லா இருக்கு இல்லையா? ஹவுஸ் தி ஈவினிங்? கிரேட், சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். தலை போல வருமா? தலை போல வருமா? ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். ஸோ தலைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்களா, தலைன்னு சொன்னாலே கத்துறதுக்கு தனிப்பட்ட ஒரு ஆடியன்ஸே இருக்காங்க. ஐ எம் so lucky. நான் தலைக்கு 6 படங்களை சேமிச்சிருக்கேன். 6 படங்களுக்கு. அண்ட் எல்லா பாட்டும் பெரிய சக்ஸஸ். ஸோ ஐ எம் so happy. இன்னைக்கு தலை போல தலைனா 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 வெயிட் தான் சார். ஸோ அந்த 6 படம் சொன்னீங்கல்ல, அந்த 6 படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடியும் பெரிய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அதுக்காக தலைக்கு நீங்கள் பாட்டு பண்ணும்போது எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? ஏன்னா எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தலைக்கு சார் போட்ட பாட்டு எல்லாமே வந்து பத்திக்குச்சு. அந்த பீரியட்ல இல்லை, இப்போ கூட நம்ம பாடினா கூட வைப் பயங்கரமா இருக்கு. முதல் பாட்டு உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, அதான் முதல் பாடல ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லா படங்களும் ஹிட் ஆச்சு. அப்புறம் என்ன, சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், குத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், அமர்க்களம், மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதும், உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு, ஓ காட், திருப்பதி வந்தா திருப்போம், தீப்பொறி போல இருப்போம். இல்ல ஆக்சுவலி வந்து தீபாவளி அப்படின்னு அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு தீபாவளி வந்தாலும் தலை தீபாவளி அப்படின்னா ஒரு அதுக்கு தனி ஒரு மாசம் இருக்கு. தீபாவளி தலை தீபாவளி எப்படி சார் அதெல்லாம் பிடிச்சிங்க? So happy, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I think they are doing beautiful job. I like you all singing. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஜாஸ்தி இதை டிஸ்டர்ப் பண்ணல. ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. போலாம் எல்லாம் கடைசியா வரும். இல்ல அந்த அளவுக்கு வந்து சார் வந்து லேபிள் என்னன்னா, தலை பாட்டு எங்க வைரல் ஹிட் ஆனாலும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனாலும் அது சார் போட்ட மாதிரி தான் நமக்கு தெரியும். ஏன்னா வந்து சார் தான் மேக்சிமம் தலை சாங் எல்லாமே போட்டு வைப் பண்ண வச்சிருக்காரு. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திருப்பதி வந்தா திருப்பா, தீப்பொறி போல இருப்பா, தீப்பொறி தான் ஃபுல்லா. ஸோ அஜித்துக்கு போட்ட பாட்டு எல்லாமே எவ்வளோ அழகான மெலடி அந்த மாதிரியும் போட்டிருக்காரு. அண்ட் கொஞ்சம் எமோஷ்னலாக எம்பத்தைஸ் தான சில விஷயங்களும் பண்ணியிருக்காரு. அண்ட் மேக்சிமம் சொல்ல போனால் வைப் தான், அந்த மாதிரியான பாட்டம் போட்டிருக்காரு சார் வந்து. யா, ஸோ ஒன் மோர் டைம் we want to hear the noise of our captain of the ship, நம்ம ஷோவின் நாயகன் தலை போல வருமா பரத்வாஜ் சாருக்கு ஒரு ஓப்பன்லாம்பா. தேங்க்யூ. தலை போல வருமா படம் வந்து பாட்டு வந்து அட்டகாசம் படத்தில் வந்திருக்கு. அப்போது நானும் டைரக்டர் சரணும் வேற ஒரு விஷயமா மும்பைக்கு போயிருந்தோம். ஸோ ஹோட்டலில் உட்காந்துருக்கும் போது யோசனை பண்ணோம், எப்படி ஒரு தலைக்கு ஒரு ஆந்தம் சாங் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து அவர் அப்படியே எழுதினார், டைரக்டர் சரண் எழுதினார், தலை போல வருமா இவரை மாதிரி ஆகுமா அப்படின்னு எழுதினார். அதுக்கு நான் அங்கேயே இசையமைச்சேன் பாம்பேயில். ஸோ அப்படி தான் இந்த தலை போல வருமா பாட்டு வந்துச்சு. ஸோ இன்னைக்கு பாருங்கள், அங்கே கேஷுவலாக நாங்கள் அங்கே பண்ண பாட்டு இப்போ உலகம் முழுக்கும் தலைக்கு ஆந்தம் ஆயிடுச்சு. தலை போல வருமா. வாவ். இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். பாருங்கள், அமர்க்களம் படத்தில் வந்து ஷாலினி நடித்தாங்க முதல்ல. ஸோ முதல்ல நான் வந்து ஒரு பாட்டு இசையமைச்சேன், உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு. அந்த பாட்டு நம்ம அஜித் சார் ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே வர சொன்னார், எனக்கு இந்த வந்து பாட்டு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க, ஏ சைட் பி சைடில் ஃபுல்லாக அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க. அதை தான் என்னோடய லவ் லெட்டராக நான் வந்து ஷாலினி கொடுக்க போகிறேன்னு சொன்னார். ஸோ அதை அவர் கொடுத்தாரு, கல்யாணமும் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து அந்த கல்யாணம் ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் சொல்லிக்கலாம். தேங்க்யூ. தலைப்போல வருமா பாட்டு கேட்டு தலையனா சொன்னார் சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நிறைய பாட்டு பண்ணியிருக்கேன். அதாவது அவருக்கே ஏறக்குறைய நான் ஒரு 40-50 பாட்டு பண்ணியிருப்பேன். எல்லாமே ஹிட்டு. ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். பாருங்கள், என்னுடைய அஜித்
தலை கூட பாருங்கள், முதல் படம் காதல் மன்னன், என்னுடைய முதல் படம், தமிழ் முதல் படம், அதில் அவர் இருந்தார். 25வது படம் அட்டகாசம், 50வது படம் அசல், அதுவும் அவர் தான். ஸோ 1, 25, 50 எல்லா படங்களையும் அவர் இருந்தார். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட்.